செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே, செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே, மன இருள் நீக்கும் மாணிக்க விளக்கே மடி மீது விளையாடவா, செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே. திருமகனே திருமகனே அருள் மகனே அருள் மகனே, மனமெனும் மணி ஊஞ்சலில் நீ ஆடவா, திருமகனே திருமகனே அருள் மகனே அருள் மகனே, மனமெனும் மணி ஊஞ்சலில் நீ ஆடவா, புதிய வசந்தம் என் வாழ்வில் தோன்றவே, பொன்வான பூமழை நீ பொழிந்திடவா, நான் கொண்ட எண்ணம் ஈடேறும் வண்ணம் வாசல் தேடி வர வேண்டுமே, செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே, செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே. வழியில்லையோ வழியில்லையோ, வரமில்லையோ வரமில்லையோ, மனம் தரும் ஒரு பிள்ளையை நான் ஏந்தவே, மழலை மொழிகள் என் காதில் கேட்குமோ, உன் தாய்க்கு நீயும் ஒரு பொன்மகன் அல்லவோ, மரியாளின் மைந்தா நான் தேடும் கந்தா, மங்கை வாழ்வில் துணையாகவா, செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே, மன இருள் நீக்கும் மாணிக்க விளக்கே மடி மீது விளையாடவா, செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே, செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. குழந்தை இயேசு நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றீர். ஜபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள்
ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. அந்த அக்கறையினால்தான் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமென். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளுமாறு உம்மை உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, இறைவனுடைய அருளை நாடி தேடி வந்திருக்கின்ற நாம் அனைவருக்கும் இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகவும் நாம் உள்ளங்களில் இருக்கின்ற எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த கல்வி ஆண்டிலே நிறைவு பெற கூடி ஜெபிக்க இங்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டும், படித்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு ஏக்கங்களோடு கூடியிருப்போம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து குழந்தைகள் ஒவ்வொருவரும் பாதுகாப்போடும் பிறருக்கு அன்பு செய்யக்கூடிய நல்ல வகையில் நாணமும் அறிவும் பெற்றவர்களாக அவர்கள் இருக்கவும் இந்த கல்வியாண்டிலே சிறப்பான இறைவனுடைய ஆசிரை நாடி நாம் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அவருடைய துணை கொண்டு நமக்கு அனைத்தும் நல்லவையென நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து நன்றி உள்ளவர்களாக என்றும் மாறக்கூடியவர்களாக இருப்போம். எப்பொழுதும் நன்றி நம் உள்ளத்தில் இருந்தால் அனைத்தும் நன்மையாகவே முடியும் என்ற உயர்ந்த எண்ணங்களோடு இத்திருப்பலியில் சிறப்பாக நாம் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் உபயம் செய்கின்ற திருவாளர் ரெனியருள் திருமதி வனிதா அவருடைய குடும்பத்திற்காக சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இத்திருப்பலியில் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை என்றும் நீர் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாத்து விடுவிப்பேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 19. இறை வசனங்கள் 9 முதல் 11, 14 முதல் 21, 31 முதல் 35 மற்றும் 36. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அசீரியா மன்னன் எத்தியோப்பியா மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டிக்கொண்டு வருவதை கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம், நீங்கள் இவ்வாறு கூறுங்கள்: எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது: கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசருக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதன் அனுப்பி என்றும் உள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோஸின் மகன் எசேயா எசேக்கியாவிடம் அனுப்பி சொன்னது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசீரிய மன்னன் சனகெரிபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின் நின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுபவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர்.
இந்நகரை நான் பாதுகாப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியாவின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார்கள். மக்கள் காலையில் எழுந்தபொழுது அங்கு அனைவரும் செத்து பிணமாக கிடந்தனர். எனவே அசீரிய மன்னன் சனகெரிபு திரும்பிச் சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 48. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரம் மதுவே, அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டையென காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே, உமது பெயரை போலவே உமது புகழும் பூவுலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. உமது வலக்கை நீதியை நீலை நாட்டுகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 7.
இறைவாக்கியங்கள் 6 முதல் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவை திரும்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம். எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே: இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள். ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கலானது, வழியும் மிக குறுகலானது, இதை கடைப்பிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்கள் அவருக்கு செய்யுங்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கை முறையும் நெறிமுறைகளையும் சற்று நாம் உற்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் சிந்தனை ஆற்றலும் ஆசைகளும் கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஒரே மாதிரி நாம் அனைவரும் சிந்தித்தோம் என்று சொன்னால் அங்கு பிரச்சனை இல்லை, குழப்பமில்லை, குத்தல்கள் இல்லை, அனைத்தும் அமைதியான வழியில் நடக்கும். அது மனிதனுடைய இயல்புக்கு உகந்தது என்று நாம் நினைத்தாலும் கால சூழ்நிலைகள், கால மாற்றங்கள், அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, இதனால் மனிதனுடைய சிந்தனை ஆற்றல் பறந்து விரிந்து இருக்கிறது. அதனால் அவன் பறந்து விரிந்து இருப்பதனால் நாம் இந்த உலகத்தில் பல ஆண்டுகள் வாழப்போகிறோம் என்ற எண்ணங்கள் உருவாக்கி விடுகிறது. இந்த அறிவியலுடைய வளர்ச்சியினாலும் தொழில்நுட்பத்தினாலும் தான் நம்முடைய வாழ்வு குறுகிய வாழ்வாக மாற்றம் பெறுகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வருகின்ற ஒவ்வொரு உணவு வகைகளும் நாம் வாங்கி சாப்பிட்டு நம்முடைய உடல் நலத்தை குறைத்து கொள்கிறோம். நாம் உடல் நலம் அற்றவர்களாக ஒரு காலம் இருந்தது என்றால் அது 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு வாழ்வு. இந்த குறுகிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகள் மாறிவிட்டது. அதற்கு முன்னால் நாம் இருப்பதை, நம் நிலத்தில் விளைந்ததை நாம் சுவையாக சாப்பிட்டோம். அது இயற்கையான உணவாக இருந்தது. இன்னைக்கு இயற்கையான உணவு அல்ல, எல்லாம் தொழில்நுட்பம் என்று நினைத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டு கொண்டு நம்முடைய உடலை அழித்து கொள்கிறோம். அதனால் நாம் என்ன பயன்பெறுகிறோம், இந்த வாழ்வை எப்படி வாழ்கிறோம் என்று சற்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனிதனுடைய சுயநலம் தலை தோங்கி நிற்கிறது. அது எனக்கு, எனது என்ற உணர்வுகள் என்று தலை தோங்குகிறது.
நாம் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து என்னமோ எடுத்து செல்வது போல நம்முடைய மனநிலையில் இருக்கிறது. நாம் ஒன்றுமில்லாமல் தான் இந்த உலகத்திற்கு வந்தோம், ஒன்றுமில்லாமல் தான் போகிறோம். ஆனால் இருக்கிற காலங்களிலே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு எனக்கு இதை செய்ய வேண்டும், என்னுடைய பெற்றோர்கள் இதை செய்ய வேண்டும், இதையெல்லாம் கொடுக்க வேண்டும், இந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும், உறவை பகிர்ந்து கொள்ள வேண்டும், என்னோடு அதிக நேரம் பேச வேண்டும் என்று எண்ணுகிறோம். அது மட்டுமல்ல, மற்றவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். நமக்கு தேவையெல்லாம் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். இதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களிடத்தில் நாம் அன்போடு பேசுவது கிடையாது. நீ அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று குறை காணக்கூடிய இறை மக்களாக நாம் இருக்கிறோம். இந்த குறை காணுகிறோம். ஆனால் ஒரு வேளை நம்மை சுய ஆய்வு செய்து பார்க்கிறோமா என்று சற்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் இன்று இயேசு சொல்கிறார், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார். நாம் மற்றவரை விரும்புகிறோம். ஏன் நாம் அவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்வை வாழக்கூடாது? இயேசு நமக்கு சொல்கிறார், அவர் சொல்லிவிட்டு அவர் வார்த்தைகளால் வாழவில்லை, தன்னுடைய செயலில் அவர் வாழ்ந்து காட்டினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கானாவூர் திருமணத்திலே அவர்கள் ரசம் தீர்ந்து விட்டு என்றது கவலையோடு கண்ணீரோடு மற்றவர்கள் நம்மை இழிவாக நினைப்பார்களோ என்று நினைக்கின்ற பொழுது அவருடைய தாய் சொன்ன வார்த்தையை வைத்து முதல் முறையாக தன்னுடைய புதுமையை செய்தார். சொன்னால் மற்றவர்களுடைய உணர்வை அவர் புரிந்து கொண்டார். அவருடைய அவமானத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக உதவி செய்ய முன் வந்தது போல நாம் இன்று எத்தனை பேர் மற்றவர்கள் அவமானத்தில் இருக்கின்ற பொழுது, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, துயரத்தில் இருக்கின்ற பொழுது தானாக முன்வந்து அவர்களுக்கு உதவ நாம் முன்வந்திருக்கின்றோமா? இல்லை, அவர்கள் அந்த அவமானப்படுவதை பார்த்து ஏளனமாக சிரிச்சிருக்கின்றோமா? அவர் அதை பற்றி நாம் பேசி மகிழ்ந்திருக்கிறோமா என்று சற்று சிந்திப்போம். எப்பொழுதுமே மற்றவர்கள் துன்பத்தில் அவர்களை குறை காணக்கூடியவர்களாக, இதனால் இது நடந்தது என்று சொல்லி நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நமக்கு நடந்தால், நமக்கு அந்த துன்பங்கள் வந்தால், அந்த துயரங்கள் வந்தால், மற்றவர்கள் நம்மை பார்த்து ஏளனமாக சிரித்தால் நமக்கு என்ன உணர்வுகள் இருக்கும், நமக்கு என்ன ஆதங்கம் இருக்கும் என்று நாம் ஒவ்வொருவருமே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால் அன்புக்குரியவர்களே, இயேசு மற்றவர்கள் துன்பத்தில் துயரத்தில் இருந்தபொழுது நன்மைதான் செய்தாரே தவிர ஒருபொழுதும் அவர் கெடுதல் செய்யவில்லை. அவர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்வில் நமக்கு எதிராக எத்தனை துன்பங்கள் செய்தாலும் துயரங்கள் செய்தாலும், நம்மை ஏளனமாக பேசினாலும் அவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எதிர்மறையான சிந்தனைகள் இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருப்பாம். எது நடந்தாலும் நம் பாசிட்டிவாக பேசக்கூடியவர்களாக இருப்பாம். எதையுமே நல்லது என நாம் நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். என்று அது நடக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் நன்றாக மிகுதியாக கடவுள் நம்மை நல்வழிப்படுத்துவார் என்ற உயர்ந்த சிந்தனையோடும் எண்ணங்களோடும் நாம் வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு நிறைவான வாழ்வை கொடுப்பார். அதனால் நீங்கள் கொடுங்கள், உங்களுக்கு பன்மடங்கு கொடுக்கப்படும். நீங்கள் மற்றவர்களிலிருந்து எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் எதிர்பாராமல் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிலும் இன்னும் குறிப்பாக இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் முக்கியமாக நாம் இன்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குறுகிய பாதையில் நாம் செல்லுகின்ற பொழுது நாம் கவனமாக இருப்போம். நம்முடைய சிந்தனைகள் இதில்
பார்த்து போக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் வரும். அகன்று போய் இருக்கின்ற பொழுது எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், எனக்கென்ன என்று செல்வோம். அப்படி செல்கின்ற பொழுதுதான் நாம் அழிவு பாதைக்கு செல்கிறோம். உண்மையிலேயே அது உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், சாதாரண நம்முடைய பாதையில் ஒரு குறுகிய பாதையில் செல்லும் பொழுது நம்முடைய கவனங்கள் அக்கம் பக்கம் முன்னும் பின்னும் பார்த்து தான் செல்வோம். ஏதாவது இடிச்சிடுமா, இல்லை மற்றவர்கள் வருகிறார்களா, நம்மால் போக முடியுமா என்று சிந்திக்கிறோம். அப்போ நம் கவனம் அதில் அதிகமாக இருக்கிறது. ஒரு பரந்த ரோட்டில், பெரிய ரோட்டில் போகும்போது எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. பின்னாடி யார் வரா, முன்னாடி யார் போகிறா, நான் சென்றால் போகணும் அப்படின்று மிக வேகமாகவும் செல்கிறோம். சென்று அடிபட்டு நம்முடைய வாழ்க்கை எத்தனை பேர் இழக்கிறார்கள் என்று அது சாதாரண ஒரு விஷயத்திலே நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால், நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், துன்பத்தின் வழியில்தான் பல அனுபவங்களை நாம் பெற முடியும். நேரிய வழியில் செல்லுகின்ற பொழுது தான் நம்முடைய மனது மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் நேரிய வழியில் செல்லாத பொழுது நம்முடைய குற்ற உணர்வுகள் நம்முடைய வாழ்வை அழித்துவிடும். அது இழிவான செயலுக்கு செல்லுவிடும். நாம் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே இருங்கள், நல்லதை செய்து கொண்டே இருங்கள். நம்முடைய மனதில் கவலை இருக்காது, மகிழ்ச்சி மட்டும் இருக்கும், சந்தோஷம் மட்டும் இருக்கும். அது இடுக்கலான அந்த வாயிலை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு மற்றவர்களுக்காக நம்மையே கையளிக்கின்ற பொழுது அங்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்ப்பா, இன்றைக்கி என் குடும்பம் நல்லா இருக்குது, என் மகன் நல்லா இருக்கிறான், என் பையன் நல்லா இருக்கிறான், நல்லா அவன் படித்து பெரிய வேலையில் இருக்கிறான், என்னை கவனித்து கொள்ளாட்டி போட்டாலும் சாரா இல்லை, அவன் நல்லா இருக்கிறான் என்ற உணர்வும் எண்ணமும் நாம் கஷ்டத்தில் உன்னை உருவாக்குகின்ற பொழுது அங்கு மகிழ்ச்சி இருக்கும். கஷ்டப்படாமல் நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு அர்த்தமற்ற, அதில் நாம் மகிழ்ச்சி கொள்ள முடியாத ஒரு வாழ்வாக அது மாறிவிடுகிறது. அதனால் அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளங்கள் தூய்மையான உள்ளங்களாக அது இருக்க வேண்டும். அது இடுக்கலான வழியாக இருந்தாலும், துன்பங்கள் நிறைந்த வாழ்வாக இருந்தாலும், கரடுமுரடான ஒரு வாழ்வாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார். நம்முடைய சந்தோஷம் நம்மோடு மட்டுமல்ல, நம் உடன் இருப்பவர்களோடும் அது இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் மற்றவர்களை மகிழ்வித்து பார்க்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்போம். அதனால் ஒரு நாளும் நாம் குறைவுபட மாட்டோம் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்வை வழி அமைத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அது அறிவுறுத்துகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதுமே இருப்பவர்களை மகிழ செய்வோம், மற்றவர்களை அன்பு செய்வோம். அதனால தான் இந்த அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த மனித நேயத்தை கொடுத்திருக்கிறார், அந்த இதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இயேசு விட்டு சென்ற அந்த பாதையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். அதையும் தாண்டி இறை வார்த்தையும் திருச்சட்டத்தையும் நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். இறை வாக்கை நமது வாழ்வாக்குவோம். நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்வில் இறைவனோடு ஒன்றிணைந்திருக்கின்ற பொழுது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை கவலை இல்லாமல் பார்த்து கொள்வார். அதனால் இடுக்கமான வழியை தேர்ந்தெடுத்து துன்பத்தின் வழியில்தான் நமக்கு மீட்பு என்பதை உணர்ந்து அந்த மீட்பை அடைய துன்பத்தை ஏற்றுக்கொள்வோம், துயரத்தை ஏற்றுக்கொள்வோம், இறைவனில் சங்கமிப்போம், இறை உறவில் நிறை வாழ்வை காணக்கூடியவர்களாக மாற்றம் பெறுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். விசுவாசிகள் மன்றாட்டு. எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக அமைய வேண்டும் என்று நோயாளிகள், திக்கற்றோர், முதியவர்கள், மனக்கலக்கம் அடைந்தோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாய் இருக்க வேண்டுமென்று குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்கவும் வேண்டுமென்று
இளைஞர்கள் இளம்பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசிர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு இறைவா, ஓ மக்களாகிய நாங்கள் வேண்டி விரும்பி கேட்ட இந்த தேவைகளை தயவாய் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனிடத்தில் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் புயிராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையென்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாதினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்க முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் நிறைவாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மனமாகவா மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மனமாகவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா உருவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுதோ உருவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுதோ குயிலாகினேன் குரலாகவா மயிலாகினேன் நடமாடவா குயிலாகினேன் குரலாகவா மயிலாகினேன் நடமாடவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா நன்றி கூறி மன்றாடுவோம். கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் மேல் பொழுதருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் முழந்தாளிட்டு உமக்கு மனம் நிறைந்த நன்றியை செலுத்துகிறோம். உமது இரக்கத்தை நாங்கள் என்றும் போற்றி புகழ்வோம். நீர் ஒருவரே எவ்விறைவன் என் துணைவன் என்று நாங்கள் பறைசாற்றுவோம். எங்கள் நம்பிக்கையெல்லாம் இனி உன் கையிலேதான். உமது இரக்கத்தையும் வல்லன்மையும் எங்கும் எடுத்துரைப்போம். உமது பேரன்பையும் அரும்பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்களின் உள்ளங்களிலெல்லாம் அதிகமாக பரவுவதாக. உமது உதவியை பெற்று மகிழும் அனைவரும் உமக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்களாக. என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். நோயாளிக்கான ஜெபம். எங்கள் தந்தையே இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமக்கு சித்தமாயின் இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கியருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் மீண்டும் நலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்து
திருச்சிக்கு அருகாமையில் உள்ள குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பாகிறது. இத்திருத்தலத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில், குறிப்பாக சமயபுரத்திற்கும் திருச்சிக்கும் இடையில் நம்பர் 1 டோல்கேட்டில் குழந்தை இயேசு திருத்தலம் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தை நாடி தேடி வந்து குழந்தை இயேசுவின் ஆசிரை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திருப்பலியை உபயம் செய்து திருவாளர் ரெனியருள் திருமதி வனிதா இவருடைய குடும்பத்திற்கு நம்முடைய நன்றியை செலுத்திக் கொள்வோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரின் திருமகனின் உயிர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.